ஹேர் டிரான்ஸ்பிரேஷன் செய்யறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஸோ ஒரு ஹேர் டிரான்ஸ்பிரேஷன் செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆஃபர் கிராஃப்டோட காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக இருந்தால் போதுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யோசனை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் முடிச்சுக்கோங்க. ஸோ அது மட்டுமே போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மட்டுமே போதாதுன்றது தான் உண்மை. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ மார்க்கெட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சஃபயர் மெத்தட். ஸோ அந்த சஃபயர் மெத்தடில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சஃபயர் மெத்தட் இல்லாமல் நார்மல் பிளேடு யூஸ் பண்ணும்போது ஸ்டீல் பிளேடு யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்க்கக்கூடாது ஹேர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சவங்க நிறைய பேர் செகண்ட் செட்டிங் பண்ணும்போது ஹேர் லைன் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பிளேடு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டீல் பிளேடு யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் லைன் அது சரியாக செட் ஆகலை. பிளேடு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தழும்பும் அதிகமாக வரும். சரியான பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ண முடியாமல் போகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து நிறைய பேர் கிடையாது இருந்தது. ஸோ அதை பார்த்து நம்ம முழுவதுமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக நம்ம வந்து ஹேர் லைனையும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டியும் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கக்கூடிய சஃபயர் மெத்தட். ஸோ சஃபயர் மெத்தட் நம்ம பயன்படுத்தும் போது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேடானது ரொம்பவே சாஃப்ட் ஸ்லிம்மர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஸ்லிம்மராக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நட்டு வைக்க போகிறோம். ஸோ அப்படி நட்டு வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்மாலஸ்ட் ஹோல்ஸ் போடும்போது அந்த இடத்துக்கு தேவையான கிராஃப்டை மட்டும் வச்சுட்டோம்னா அதோட பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தழும்பானது மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு மெத்தட் பயன்படுத்தும் பொழுது நமக்கு டென்சிட்டி வந்து அதிகமாக வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது எப்படிடா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணும்போது அது நம்ம பஞ்ச் பண்ணுற போதே பார்த்தீங்கன்னா பெரிய ஹோலாக தான் படும். ஸோ பெரிய ஹோல் படும்போது நம்ம அடுத்த ஹோல் பக்கத்தில் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அப்போது அதற்கும் ஒரு கிராஃப்ட்டுக்கும் இன்னொரு கிராஃப்ட்டுக்குமான இடைவெளியானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் நம்ம வந்து சஃபயர் மெத்தட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹோல் வந்து ஸ்டீலில் பண்ணும்போது பெரிய ஹோலாக போட்டுருவாங்க. அந்த பெரிய ஹோலில் ஏதோ ஒரு எட்ஜில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்டானது போய் இம்ப்ளான்டேஷன் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து சஃபயர் மெத்தடில் பண்ணும்போது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அப்படியே நம்ம ஹேர் டிரான்ஸ்பிரேஷன் அந்த இம்ப்ளான்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கிராஃப்டை பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் நம்ம ஈஸியாக வைக்கலாம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சஃபயர் மெத்தடில் அந்த தழும்புன்றது கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தழும்பும் இருக்கும். டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சு அந்த கிராஃப்ட் அந்த இடத்துல முடியோட அந்த வேர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல பிம்பிள் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹேர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5th டே 3rd டேவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்வெல்லிங்ன்றது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சஃபயர் மெத்தடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நம்ம தலையோட ஸ்கின் வந்து டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த க்யூரிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புண்ணு தழும்பானது அதிகமாக ஆகாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க்கை நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.